இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா கருப்பையோட தேர்ட் சிங்கிள். ஸோ வாங்க பார்ப்போம். என்ன டக்குன்னு தெரில, நான் டைமுக்கு ரியாக்ட் பண்ண முடியல, சாரி. என்னால் ரொம்ப பிஸி, ஸோ அதனால் நான் பண்ண முடியல. நேற்று நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வாங்க ரியாக்ட் பண்ணிடுவோம். எப்படி போகுது. ஃபஸ்ட்டு காட் மோட் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் 4 பேர், நாங்கள் 4 பேரும் சூப்பரு. அந்த பாட்டு வந்துட்டு என்ன இந்த நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்களா ரீல்ஸ் அப்படின்னு யோசிப்போம். திடீர்னு பார்த்தா யூஸ் பண்ணிட்டாங்க. 11K மேலே யூஸ் ஆகுது. ஏன்னா நிறைய பேர்லாம் வந்து சிஎஸ்கே பேட் ஆகிட்டு இது எங்கிட்ட தெரியும் தலைவரை சந்திப்பேன். அது ஃபுல்லாக வச்சு அதே ரீக்ரியேட் பண்ணி விடுவாங்க. ஸோ நானும் பண்ண டைம் இருந்தால் இன்ஸ்டாவில் பண்ணுவேன். ஸோ நான் பண்ணுறேன், ஏன்னா நான் அவ்வளோவா இது பண்ண மாட்டேன் இன்ஸ்டாவில். ஸோ வாங்க பார்ப்போம். ராத்து ராசல் இந்த பாட்டோட பேர். ஸோ எப்படி இருக்கும்போது ப்ரோமோ கேட்கும்போது என்னடா இது எது எங்கேயோ போகுது அது அப்படின்னு இருந்துச்சு பாட்டு. ஸோ ஓகே, ஃபுல் பாட் வெயிட் பண்ணி இப்போ ஒரு வேலை சரவடி ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஸோ லெட்ஸ் see the song. ஸோ 3, 2, 1 go. Okay. Okay. Oh, yeah, this is like oh, hey, oh, nice. Oh, okay, this is after God mode, another God song. Oh, ooh, okay. Oh. செகண்ட் சீசன் எடுத்துருக்கலாம்னு இது கேட்டரிங் பிளாக் செமையா இருக்கு. Oh my god. என்னடா இது? என்ன 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 இது? ஃபுல் பாடி கேம். எஸ், இத மொத்தம் செகண்ட்ஸ்ல விட்டுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்ன்ற. அப்பதானே இந்த
அந்த வைப் இதாகும், அப்போதான் இதாகும் சொல்லிட்டுனா பரவாயில்ல. என்ன பண்றது, ரெண்டுமே இது பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் காட் மோட் தான் இறக்குனாங்க, அப்புறம் நாங்க நடக்குது திஸ் இந்த பாட்டு. அப்கோர்ஸ் after God mode, this gave me another God song vibe, I think so. So this lyrics, I don't know who wrote the lyrics, so I think I'll check later. Lyrics, lyrics, the phone, phone சார்ஜில் சும்மா ஃபோனை வச்சுட்டு. ஸோ பரவாயில்ல விடுங்க, அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க யார் லிரிக்ஸ்னு. லிரிக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு, ஃபயராக இருக்கு. ஸோ இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது எப்படின்னா தெரியுமா சொல்லுது, என்ன சொல்லு, ஏதோ ஒரு கொண்டு போகுது. என்னன்னா இட்ஸ் கிவ் மீ ஃபுல், என்ன சொல்லுது, இட் கிவ்ஸ் மீ மோர், என்னடா சொல்லுது, இன்னும் நிறைய இது கொடுக்குது. நான் இந்த பாட்டு கேட்டேன்னு இட் ஃபீல்ஸ் தட் ஐ ஆல்சோ வாண்ட் டு டான்ஸ், தட் ஒன்லி இட் ஃபீல்ஸ். ஆனால் இந்த பாட்டு கேட்கும்போது ஃபஸ்ட் டைம் ஏதோ ஒன்று போகுது. ஆனால் காட் மோட அப்படி கேட்கும்போது அப்படிதான் எங்கேயோ போகுது. என்ன ஏதோ மிக்சர்ல போட்டு அரைச்சு அது மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் ஃபீல்ஸ் தட் ஒன்லி நத்திங். ஸோ தட்ஸ் த திங். நான் வந்து விளாட்றேன். ஸோ அதே ரிப்பீட் பண்ணிருக்கேன். சரி விடுங்க, அவ்வளோ இது பண்ண வேண்டாம். ஸோ பாட்டு சூப்பர், நல்லா இருக்கு. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு சாண்டினா வந்து கொரியோகிராஃபர். இவர் எப்படி கொரியோகிராஃபரே ஆகினாரே தெரில. ஆனால் ப்ரோமோலே எனக்கு தெரியாது இவர் கொரியோகிராஃபர்ன்ட்டு. ஸோ ஐ திங்க் ப்ரோமோவில் விட்டுருப்பாங்களோ, நான் சரியாக கவனிச்சிருக்க மாட்டேன், அவங்க பேர் போட்டிருப்பாரு. ஸோ ஃபைனலி ஹீ இஸ் அ கொரியோகிராஃபர். ஐ திங்க் போன வருஷம் ஒரு பாட்டு கொரியோகிராஃபர் ஆ டிராகன்ல மாட்டிக்கினார் ஒருத்தர். இப்போ ஆஃப்டர் தட் கருப்பு. ஸோ இன்னும் இவரே என்னன்னா இவரை மட்டும் இந்த படத்தோட கொரியோகிராஃபர் இருந்தாங்கன்னா சூப்பராக இருந்தோம். இவர் ஒரே ஒரு பாட்டு தான் வராது. ஸோ இவரை இருந்தால் சூப்பராக பண்ணியிருப்பாரு கொரியோகிராஃபர். பட் நல்லா இருந்திருக்கும். பட் விடுங்க, ஒரு பாட்டு என்ன பண்ணுறது. விஷுவல் சூப்பராக இருந்துச்சு. நான் தோணுச்சு இது என்ன விஎஃப்எக்ஸா, இல்லை விஎஃப்எக்ஸ்லாம் கிடையாது, ஐ திங்க் திஸ் இஸ் விஎஃப்எக்ஸ். அவனை கவனிச்சிங்கன்னா டக்குன்னு அவர் அதை இந்த வெற்றிலே மிதிக்கும் போது இப்படி பண்ணுறாருல, டாட் ஐ திங்க் விஎஃப்எக்ஸ் ஆர் எதையோ எடிட் பண்ணி மேலே போட்டாங்களா இல்லை something, it makes me confusing. So let's wait for the movie. 14 May 14 May நாங்க ப்ளீஸ். நான் ஒன்று சாயா பேங்கர் ப்ரோ, நீங்கள் இந்த படத்துலேருந்து இந்த படத்தை எப்படியாவது காப்பாற்றணும். உங்கள் மியூசிக் வச்சு நீங்கள் டியூட் படம் எப்படி நீங்கள் இது பண்ணீங்களோ அதே மாதிரி இன்னொரு படம் பண்ணுறீங்க. ஸோ ஐ திங்க் ஹீஸ் ஆஃப்டர் திஸ் ஹி ஹாஸ் அனதர் ப்ராஜெக்ட். எஸ், Raka. That also, I think he will save that movie also. Of course, he will save both film. I think he will kill it with his musical instruments. So that's why Ajay Balaji நாத் அண்ணாக்கு நான் நம்பி இந்த படத்துக்கு போகலான்னு இருக்கேன். ஸோ இது மூலம் நிறைய படம் எடுத்திருக்காரு போல, தெரில என்ன படம் தயவுன்னு சொல்லிடுங்க. ஸோ ஐ திங்க் first time he's taking for a studio set this one film. So let's wait. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இன்னும் டக்குன்னு தேர்ட் சீன்ல இறக்கிட்டாங்கன்னு தெரியாது. ஸோ ஃபைனலி the music is keep on it makes me goosebumps more. ஸோ என்ன பண்ண போறான்னு தெரில. இந்த 3 பாட்டு இருந்தது, ரொம்ப கஷ்டமே கேட்கும்போது கொஞ்சம் இதாகிடுச்சு. If you listen 4, 5 times, 6, 7 times, you will attach it. You will attach to the vibe. That the whole song you will be getting vibe. ஸோ நாங்கள் 4 பேர் சூப்பராக அது ஒரு வைப், ஃபுல் வைப் எனக்கு இறக்கி விட்டுருச்சு. இது எங்கள் டெரிட்டரி அந்த லைனு இன்னும் அது லூப் மோடில் தான் போயிட்டுருக்கு. ஸோ நைஸ். இது நீங்கள் ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா
இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, திரும்ப 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 சொல்கிறேன், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள். எவ்வளோ பேர் அந்த சாங், ஒரு சாங்குக்கு நிறைய பேர் அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ரீல்ஸ் ஃபுல் போட்டால் ஃபுல் இதுலேயும் போடுவாங்க. என்ன பண்ணுங்க, உங்களுக்கு அது கேட்க கேட்க உங்களுக்கு அடிக்கும். சரி பரவாயில்ல, இரிட்டேட் ஆகும் தான். ஆனால் நிறைய பேர்லாம் யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பாட்டை வச்சுக்கிட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு பாட்டி ஒரு வேலை அவங்கள ஓன் ஸ்டைல்லே இல்லைல்ல, அதே மாதிரி ஒரு ஸ்டெப்பை போட்டாங்கன்னு வைங்களா, உங்களுக்கு வில் கெட் இட் நோ, இதில் அண்டர்ஸ்டாண்ட் த லிரிக்ஸ் மியூசிக் தென் வில். நானும் அப்படி தான் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது புரியாது, செகண்ட் டைம் கேட்டால் தேர்ட் ஃபோர்த் 5 டைம்ஸ் நிறைய வாட்டி கேட்டிங்கன்னா வைங்களேன், உங்களுக்கு அது பேட் வில் கெட் இந்த மைண்ட் ஃபுல் லிரிக்ஸை புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதனால் ஒன்று பண்ணுறேன், இன்னொரு வாட்டி இந்த பாட்டு கேட்டுக்கிறேன். ஸோ ஓகே, லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் டைம் ஓகே நல்லா தான் இருக்குது கேட்கும்போது. பட் இன்னொரு வாட்டி கேட்கலாம். ஐ திங்க் சம் ஆஃப் லிரிக்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸு, புரியல. ஐ திங்க் லெட்ஸ் செக். 3, 2, 1 கோ. சூப்பர் சவுண்ட் எஃபெக்ட்ஸுங்க. இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கேட்டு still it gives me the God mode vibe. After that it is still it's remaining me that. Super நம்ம கற்று நல்ல கொண்டு வாங்க கடன் இந்த பாட்டு வரமான இதோட இன்னொரு ஸ்டெப்பு அவரோட ஹார்மோன் தான் அவ்வளோ காட்டு. இது இந்த ஸ்டெப் ஐயோ ஹார்மோன் சூப்பரா இருக்கு. சூப்பர். அந்த இது கிளாஸ் அப்போ கிளாஸ் ஓகே. அனதர் இந்த ஃபுல் சவுப்லாம் அப்படியே இது பண்ணுறாங்க. ஃபயரு பவுட்ரு எல்லாம் இருக்கு. ஃபுல்லு ரெட்டாக தான் கம்மி. சூப்பர். ஏதோ எடிட் பண்ணி அவர் போட்டு ரெட்டாக சூப்பர். வேற ஒரு கலை பண்ணி அந்த இது இந்த பாட்டு தான். அந்த ஏதோ 2 சாங் சாண்டி ப்ரோ மட்டும் படத்துல இது பேக்கப் போட்டாங்க. சூப்பரா இருக்கு. கரெக்டு. இதுதான் எப்படி அது அப்போ கிராஃபிக்ஸ் ஒரு 3 minutes ஒரு பாட்டு. ஸோ 4 நிமிஷம். ஓகே ஓகே, செகண்ட் டைம் கேட்டாச்சு. ஓகே, this will of course the song takes time to insta how much the people use. So this of course இது கொஞ்சம் டைம் ஆகும். இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் இந்த பாட்டு கேட்கும்போது. ஸோ நாங்கள் 4 பேரும் அப்படி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்.
ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போல்லாம் இதாகிடுறாங்க மொக்கன்றாங்க. ஓகே, ஸோ 4 பேர் எத்தனை பேர் ரீல்ஸ் யூஸ் பண்ணாங்க இந்த பாட்டு கன்ஃபார்ம் நிறைய பேர் ரீல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் கார்டு மோடு தான் எவ்வளோ பேர் 90K ஆகுமா? அப்போ அது 1 இயர் முன்னாடி வந்துச்சுல. ஓ எஸ், ஸ்டில் டாட் ஐ லவ் இந்த பாடு கேட்கும் போது ஏதோ என்னது இது டீசல் ஒரு பாட்டு இருக்குனாங்களே வெறப்பான்னு சொல்லிட்டு, கருப்பா வரான் வலி மறிக்காத வெறப்பா, அந்த பாட்டு அந்த பாட்டு தான் இது அப்படி மிக்ஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்றது. இல்லை ஒருவேளை அது வேற, ஐ திங்க் அந்த பாட்டு வந்துட்டு அதுலேருந்து தான் கொஞ்சம் அந்த பீட்டு அப்படி இதை மிக்ஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்க இல்லை புதுசாக்கிட்டாங்க போல. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஃபீல்ஸ் லைக் தட். அவங்க நீ யோசிச்சது கரெக்டுனா இப்போ கமெண்ட்ஸில் சொன்னீங்க, இல்லைன்னா ஓகே இட்ஸ் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆர் அரிசியில் மிக்ஸ் பண்ணி மிக்சரில் மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்தது தெரில. பட் இஸ் தட் சேம் எல்லா சாங்ஸு 3 சாங்ஸ் ஒன்லி பட் ஒன்றும் மெயின் திங், ஏன் ட்ரிஷா மேடம் ஒரு பாட்டில் கொண்டு வரல? அது தாண்டா டவுட்டாக இருக்கு. அவங்க படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஓகே, ஆனால் சூர்யா சாருக்கும் ட்ரிஷா மேடம்க்கும் 2 பேரும் நடக்கிற ஒரு பேரில் ஒரு பாட்டு இறக்குன்னா சூப்பராக இருக்கும். இந்த பாட்டு இப்போ அதில் ஏதோ ஒரு மேஜிக்கல் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ராக் இருக்குன்னா சூப்பராக இருந்துடும். பட் இதெல்லாம் எனக்கு இந்த மாதம் கடைசியோ இல்லை மே 1 இறக்குங்க தயவு செஞ்சு, அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். அவங்க வேற ஒரு பாட்டிலே வரல. நான் ரொம்ப வெரி சேட். I think they'll come. Don't. We won't. நானும் கவலைப்பட தேவையில்லை, அவங்க வருவாங்க. அஃப்கோர்ஸ் வருவாங்க. இல்லைன்னா ஒரு வேளை ஆல்பம் ஒரு வேளை படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஆல்பம் போட்டாங்கன்னா ஓகே. லெட்ஸ் செக். இதோட ஆடியோ லான்ச் வருதுன்றாங்க, உண்மையா தெரியல. ஸோ சூப்பர். ஆனால் ஆர்ஜே பாலாஜி சார் எப்படியாச்சும் இந்த படம் கதை சூப்பராக இருந்தால் படம் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இதை வேற லைக் ப்ரீவியஸ் இவன் வேற போயிட்டு கருப்பை பற்றி பேசுகிறாரு அப்டேட்ஸ். அங்கேயும் ஒரு அப்டேட் கொடுத்தாரு இந்த படம் வரன்ட்டு. சூப்பர். நிறைய டீம் கிட்ட எல்லாம் பேசி இது பண்ணிடுறாரு. ஆனால் ஓகே, அதெல்லாம் வேணாம் இது சரி அப்படின்னு சொன்னேன். ஸோ that's it. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணி மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப அடுத்த வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த வீடியோஸ் மேலே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க, என் வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். நான் என்னமோ அது குயிட் பண்ணிட்டேன் அதெல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா நான் ஒரு பிஸியாக இருப்பேன், ஓகேவா, நான் நிறைய போட மாட்டேன். ஸோ அதனால் இஃப் ஐ ஹேவ் அ டைம், ஓகே, இஃப் ஐ எம் ஃப்ரீ, ஒரு பாட்டு வந்து ஒரு டேட்டில் இருக்குனாங்க, தட் டே இஃப் ஐ எம் ஃப்ரீ தட் டே ஐ வில் மேக் வீடியோ. ஸோ டோன்ட் வரி, வந்துட்டுருக்கோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணி சொல்லுங்கள், ரிசர்ச் பண்ணி அடுத்த வீடியோ பார்ப்போம். ஸோ நான் சொல்லிட்டேன், ஐயோ ஏடா திருப்பி சொல்கிறேன். சரி பாய்.